சிறகடிக்க ஆசையில இன்னைக்கான ப்ரமோ என்னன்னு பார்க்கலாம். மீனா வீட்டுக்கு போறாங்க. அங்க ரோகிணி பெத்த உண்மை எல்லாமே மீனாக்கு தெரியும். அப்ப ரோகிணி போயிட்டு கிருஷிக்கு சாப்பாடு தராங்க. அத பார்த்து மீனாக்கு, ஓ! இதனால தான் இப்பல்லாம் வர வர ரோகிணி கிருஷி மேல பாசமா இருக்காங்க போல. நான் கூட என்னவோன்னு நெனச்சுட்டேன். மனசு மாறிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க பையன்றதுனால தான் இவ்ளோ பாசமா நடந்துக்கிறாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத்தன நாள் எந்த அளவுக்கு மறைச்சு எவ்ளோ உண்மைய மறைச்சிருக்காங்க. எவ்ளோ கட்டுப்பாடா இருந்திருக்காங்க. மகன் கூடவே இருந்து அவங்க மேல பாசத்த காமிக்காம, ஓ! அப்பல்லாம் அதனால தான் ரோகிணியோட ரூம்க்கே போயிட்டு போயிட்டு வருவானோ கிருஷ் அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்ப பழசு நடந்ததெல்லாம் நெனச்சு பார்க்குறாங்க. அடுத்து ரோகிணி கிட்ட போய் கேட்குறாங்க. ரோகிணி ஏன் நீங்க இப்பல்லாம் கிருஷ் கிட்ட ரொம்பவே பாசமா நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அவங்க சொல்றாங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அவன் ஒரு சின்ன குழந்தை. அதனால தான் நான் பாசமா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப அவன உன் பையனா நெனச்சு நீங்க பண்ணலியா? அப்படின்னு சொல்லிட்டு குத்தி காமிக்கிற மாரி கேட்குறாங்க. ரோகிணிக்கு அந்த மாரி கேட்டதுமே ஷாக் ஆகுது. இவ ஏன் என்ன நம்மள புதுசா கேட்கிறா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி நினைக்கிறாங்க. மீனாக்கு ரோகிணிய பத்தின உண்மை எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு தெரிய வருமான்னு வரப்போற ப்ரோமோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பாய்.